ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 kg இன்றைக்கி ரைஸ் செய்ய போகிறேன். அது நான் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கிறோம். நான் சாப் பண்ணிட்டேன். 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் செய்கிறதுனால நம்ம ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்தே போட்டுடலாம். டக்குன்னு குயிக்காக ரெடி ஆயிரும். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் கரெக்டான தண்ணி வச்சோன்னா நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கரெக்டாக குக் ஆயிரும். கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டதுக்கப்புறம் அது வெடிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 kgக்கு ஒரு 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். சாதாரண டீஸ்பூனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நல்லா சாட் ஆகட்டும். தேவையான கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு சால்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு சால்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட நான் ஒரு 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். ரொம்ப காரமும் பிடிக்கின்றவங்க ஒரு 5 பச்சை மிளகா வரைக்கும் போடலாம். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க. இதுவும் நல்லா வதங்கிடட்டும். பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 100 கிராம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் குறைக்கிறான்னு குறைச்சிக்கலாம். அதோட கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதே மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தயிர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி புதினா போட்டுடலாம். ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தயிர் ஆட் பண்ணலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டம்ளர் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டம்ளர் தயிர், ஒரு லெமன், 1/2 கிலோ ரைஸ்க்கு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்னா ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போதும். இப்போ இந்த மசாலாஸே போதும். நான் வெளி மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி.
அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணலாம். இல்லாட்டி சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் இருந்தோன்னே ஆஃப் பண்ணால் கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் 15 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு இறக்கியாச்சு. நல்லா ரைஸ்லாம் வெந்துடுச்சு. ரைஸு வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. எதுவுமே வந்து ஓவர் குக் ஆகலை. பீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக குக் ஆகிருக்கு. ரைஸ் எல்லாமே ரொம்ப எம்மியாக இருக்குது. ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன் செஞ்சிட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.